பண்பாட்டில் வேண்டும் விழிப்புணர்வு என்று கவி பாட அழைக்கிறேன். வினோப்ரியா, வாங்க. தமிழர்களுக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு? பண்பாட்டில் என பகர வந்தேன். தமிழர் பண்பாடு தரணியெல்லாம் போற்றும் தனிப்பெரும் பண்பாடு. அறத்தின் ஆணிவேர், வீரத்தின் விளைநிலம். இது முகநூல் பதிவில் காணும் தமிழர் பண்பாடு. கவிதை திறத்திலும், காவிய படைப்பிலும், கட்டிடக் கலையிலும், இயற்கை அறிவிலும் 2000 ஆண்டுக்கு முன்னே இமயம் தொட்டவன் தமிழன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது பகரியில் பகிரப்படும் தமிழர் பண்பாடு. ஆண்கள் வேட்டி கட்டுவதிலும் பெண்கள் சேலை அணிவதிலும் தலைவாழை விருந்திலும் தமிழ் விழாக்களில் காப்பாற்றப்படுவதாய் கருதப்படும் தமிழர் பண்பாடு. வெறும் பரம்பரை பெருமைகளில் பழங்கதை பகிர்வதில் தழைப்பதில்லை பண்பாடு. வெறும் பரம்பரை பெருமைகளில் பழங்கதை பகிர்வதில் தழைப்பதில்லை பண்பாடு. அன்றாட வாழ்வின் அடித்தளம்தான் பண்பாடு. பாவாணர் கூற்றில் பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை. பாவாணர் கூற்றில் பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை. தேசம் கடந்த மானுட பார்வையில், சிந்தனை செறிவில் சிறகடிக்க வேண்டும் தமிழர் பண்பாடு. தேசம் கடந்த மானுட பார்வையில், சிந்தனை செறிவில் சிறகடிக்க வேண்டும் தமிழர் பண்பாடு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி. குறும் செய்தி அனுப்பிவிட்டு பிள்ளைக்கு பெயர் வைக்க தமிழ் பெயர் வேண்டாம் என்றும். பெயரில் தெரிகிறது நம் பண்பாட்டு பரிதாபம். தாய்மொழியின் முதுகெலும்பை உடைத்துக் கொண்டு ஆதிக்க மொழிக்கோளின் பொய்யழகில் மயங்குகின்றோம். கூனி நடக்க தொடங்கிவிட்டோம். இறப்பை கொண்டாடும் இனமானமில்லாத ஈன பிறவிகளாய் பண்பாட்டு படையெடுப்பால் பரிணமித்து நிற்கின்றோம். பல நூறு தமிழறிஞர் பல்வேறு சான்று காட்டி தை முதல் நாளே தமிழர் புத்தாண்டென்று 1/2 நூற்றாண்டுக்கு முன் அறிவித்த பின்னாலும் பல நூறு தமிழறிஞர் பல்வேறு சான்று காட்டி தை முதல் நாளே தமிழர் புத்தாண்டென்று 1/2 நூற்றாண்டுக்கு முன் அறிவித்த பின்னாலும் புராண புழுகுகளில் புதைத்திட்டோம் பண்பாட்டை. பிறப்பில், திருமணத்தில், இறப்பில் இழந்து விட்டோம் உண்மை பண்பாட்டை. பிறப்பில், திருமணத்தில், இறப்பில் இழந்து விட்டோம் உண்மை பண்பாட்டை. பொய்யான சடங்குகளில், பொல்லாத சாத்திரத்தில் சமத்துவம் மறந்து வாழ்கின்றோம். சரியென அதையும் ஏற்கின்றோம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் அறப்பால் அமுதம் தட்டிவிட்டு மனிதனுக்கு வர்ணம் பூசும் மனுவின் 4 வர்ண நஞ்சை அள்ளி குடிக்கின்றோம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் அறப்பால் அமுதம் தட்டிவிட்டு மனிதனுக்கு வர்ணம் பூசும் மனுவின் 4 வர்ணம் நஞ்சை அள்ளி குடிக்கின்றோம். கைக்கு விலங்கிட்டால் கண்ணில் தெரியும் என்று மூளைக்கு விலங்கிட்டு முட்டாளாய் வைத்த கதை 100 ஆண்டு கடந்த பின்னும் தொடர்வதுதான் சோகக்கதை. கைக்கு விலங்கிட்டால் கண்ணில் தெரியும் என்று மூளைக்கு விலங்கிட்டு முட்டாளாய் வைத்த கதை 100 ஆண்டு கடந்த பின்னும் தொடர்வதுதான் சோகக்கதை. மொழியில், கொண்டாட்டங்களில், வாழ்வியலில் விழிப்புணர்வு இல்லாவிட்டால் அடையாளம் தொலைத்துவிட்டு அகதிகளாய் அலைந்திடுவோம். மொழியில், கொண்டாட்டங்களில், வாழ்வியலில் விழிப்புணர்வு இல்லாவிட்டால் அடையாளம் தொலைத்துவிட்டு அகதிகளாய் அலைந்திடுவோம். சிந்தனையில் இதை ஏற்றி சீர்மை மிகு செயல்களை செய்திடவே தொடங்கிடுவோம். நன்று எது, தீது எது, நமது எது, மருள் எது என ஆராய்ந்தறியும் பேரறிஞரின் அறிவுப்படையாய் நன்று எது, தீது எது, நமது எது, மருள் எது என ஆராய்ந்தறியும் பேரறிஞரின் அறிவுப்படையாய் தமிழர்கள் பண்பாடு அமைந்திடவே வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். அதான் கைக்கு விளங்கிடுதல்ங்கிறது நமக்கு வெளியில தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனா மூளைக்கு விளங்கிடுதல்ங்கிறது தான் மிக ஆபத்தான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்முடைய கீழடி நாகரீகம்ங்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு தொன்மையான வாழ்க்கை, ஒரு தாலி இல்லாத,
அல்லது கடவுள் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தொன்மையான ஒரு நாகரிகமான சமூகம் தமிழர் சமூகம் அப்படிங்கறத இன்னைக்கு உலகத்திற்கு அடையாளம் காட்ட கூடிய ஒரு நிலையில நம்ம அந்த ஆவணங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா அதை இன்னைக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு பலரும் மறைப்பதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னணியில தான் இது போன்ற நம்மை ஒடுக்குவதற்கான அல்லது நம்முடைய காத்திரமான விஷயங்களை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து நம்முடைய அடையாளங்களை பறிப்பதற்கான அல்லது முடக்குவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ் இந்த கீழடியுடைய ஆய்வுகளையே தடுப்பதற்கான முயற்சிகளைத்தான் அந்த மத்திய அரசாங்கம் பாரிய சூழ்ச்சி இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம அதையெல்லாம் இவ்வளவு தொன்மையான ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்திற்கு நம்ம நம்முடைய தனித்தன்மையை இழந்து விடக்கூடாதுங்கிற ஒரு பதட்டம் இந்த கவிதையில வெளிப்பட்டுச்சு. ஏன்னா நம்முடைய தனித்தன்மைங்கிறது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் விஷயங்களாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத அல்லது தாலி இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்க கொஞ்சம் கூட மற்ற சமூகத்தோட நம்ம இணைச்சு நிக்க முடியாத அளவுக்கு மிக உயர்வான இடத்துல இந்த சமூகம் இருந்திருக்கு, பண்பட்ட ஒண்ணா வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கவிதை சொல்லுது. ஆனா இன்றைக்கு அதை எப்படி மாற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டுகிட்டு இருக்கு, அதற்கான சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சகோதரி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நம்முடைய மொழியை இழந்தோம் என்றால் மொழிதான் நம்ம இணைக்கக்கூடிய ஒரே ஒரு கருவியாக இருக்க முடியும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் மொழியில் கை வைப்பார்கள் என்று சொல்வார்கள். அப்போ நம்முடைய மொழியை, நம்முடைய அந்த அடையாளத்தை எவர் தடுத்தாலும் நம்ம அதை எதிர்த்து நின்று நம்ம மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்பதான் நம்முடைய அடையாளத்தை நம்ம பத்திரப்படுத்த முடியும், நம்முடைய பண்பாட்டை நம்ம பாதுகாத்துக்க முடியும். இந்த கவிதை ரொம்ப ஒரு கோர்வையாக நம்முடைய பிரச்சனைகளை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அரசியல் புரிதலோடு முன் வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக தமிழருக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு. இந்த வரிசையில் மதத்தில் வேண்டும் விழிப்புணர்வு என்று கவி பாட வருபவர் டெய்சி ஜெயப்பிரகாஷ். இவர் கலிபோர்னியாவில் வசிக்கிறார். 2 மகன்களுக்கு தாய். இவர் கணவர் வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தின் முன்னாள் தலைவர், கவிதை பட்டிமன்ற பேச்சாளர், கவியரங்க தலைமைகள் வகிப்பது, நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது இவருக்கு பிடித்த விஷயம். தமிழ் பள்ளியில் தன்னார்வலர் ஆசிரியராக இருந்து வருகிறார். சாலமன் பாப்பையா, ராஜா பட்டிமன்றங்கள் மற்றும் அப்துல் காதர், அறிவுமதி ஐயா இவர்களுடைய கவியரங்குகளிலும் பங்கு பெற்றவர். மதத்தின் பெயர் சொல்லி மனித நேயம் இழந்த மாக்கள் காலம், அந்த மதத்திலே வேண்டும் விழிப்புணர்வு என்று கவி பாட வருகிறார் டெய்சி. வாங்க டெய்சி. என கலைக்கப்பட்ட தலைப்பு இற்றைய தமிழனுக்கு ஏற்றதொரு விழிப்புணர்வு எதில், மதத்திலா என்பதே. மதம் ஏறாமல் மதமற்று இருந்த ஆதி தமிழன் மாண்புற்றிருந்தான் அற்றைய நாளில். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று யாவரின் வாழ்வும் ஓர் நிலையாய் நின்றது. தெல்லிய தமிழை அமிழ்ந்தெடுத்த தொல்லியல் காப்பியமும் அறத்தினை மரத்தினை அள்ளி பூட்டிய புறத்தினை புறநானூறும், அறத்தினை மரத்தினை அள்ளி பூட்டிய புறத்தினை புறநானூறும், அகத்தினை அழகியல் வாழ்வினை எடுத்து எம்பிய அகநானூறும், செவ்வியல் கருத்தை அறவாழ்வை செதுக்கிய செப்பிய உலகப் பொதுமறையாம் மதம் அற்றதே. செவ்வியல் கருத்தை அறவாழ்வை செதுக்கிய செப்பிய உலகப் பொதுமறையும் காட்டிய வாழ்வு மதம் அற்றதே. பலத்தினை கவிகளும் பின்னிய 14 கீழ்கணக்கும் பல்நெடு காலமாய் 12 அடுக்கத்தில் பாடிய பாணர்களும் பொதுவாய் வாழ்ந்தனர் மதம் ஏறாமலே. திமிரிய காளையை அடக்கிய தீரர்களும் சீரிய கடலில் மூச்சடக்கி சீரிய கடலினில் மூச்சடக்கி முத்தெடுத்த அதை நீள்கடலில் தாண்டி வாணிபம் செய்தாரும், தமிழினை பருகி உயிரினை நெய்து பட்டு சாலையும் சேலையும் கண்ட நெசவாளரும்,
காட்டினை திருத்தி உளவினில் உழன்று தன் உயிரினை உரமாக்கியவனும் அன்று கொண்டாரில்லை சமய பாகுபாட்டை. சங்கம் மருவிய காலத்தே உட்புகுந்தாலும் சமயம் தலைக்கேறி மதம் பிடித்து உழலவில்லை அன்று. பட்டி மன்றத்தே படியேறி பாங்குடனே பண்பாடு காத்து நின்றார் பங்கேற்ற பண்பாளர். பட்டி மன்றத்தே படியேறி பாங்குடனே பண்பாடு காத்து நின்றார் பங்கேற்ற பண்பாளர். வைதிகமும் வைணவமும் சைவமும் பிரம்மமும் வேதமும் ஆசிகமும் நிகண்டமும் சாங்கியமும் சைக்கோட்டியமும் பூதமும் புத்தமும் செழித்தே விழிப்புற்றிருந்தன. பின்வந்த காலத்தே கழுவேற்றப்பட்ட பௌத்தர்களின் மடாலயங்களே வேதமத கோவிலான பின்னும் யாரும் கொலை தொழிலில் இறங்கவில்லை. பின்வந்த காலத்தே கழுவேற்றப்பட்ட பௌத்தர்களின் மடாலயங்களே வேதமத கோவிலான பின்னும் யாரும் கொலை தொழிலில் இறங்கவில்லை. இன்றோ பட்டி தொட்டி எல்லாம் காவி கரையேறி பண்பற்று குதிரைகின்றார். குடியாண்மையையே கொல்லுகின்றார். வீழ்ந்திடுவோம் மாந்தர்களே, வீண் பெருமை நமக்கு வேண்டாம். நம்மை வீழ்த்திடும் மதவெறியும் தேவையில்லை. விரைந்து போற்றுவோம் மானுடத்தை. ஆழி பேரலையும் ஆடி வரும் புயல் காற்றும் அமிழ்ந்த நகரங்களும் ஆட்டுவிக்கும் காட்டுத்தீயும். ஆழி பேரலையும் ஆடி வரும் புயல் காற்றும் அமிழ்ந்த நகரங்களும் ஆட்டுவிக்கும் காட்டுத்தீயும். அதிரும் பூமி தாயும் ஆட்கொள்ளி நோய்களுமே மதம் பிடித்தாடும் மனிதருக்கு சொல்லுவது மதம் கொண்டு மனிதம் இழக்காதே, மதத்தை காட்டிலும் மனிதமே உயர்ந்ததென்று. நன்றி, வணக்கம். தமிழர்களுடைய அடிப்படை பண்பே மதம் சார்ந்த ஒண்ணு இல்லை. அதான் திரும்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமிதமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். மதத்தை நம்ம எப்பவுமே முன்னிறுத்தினது கிடையாது. ஆனால் இன்றைய சூழலை இந்த கவிதை தெளிவாக முன் வச்சிருக்கு. நமக்கு மதம் சார்ந்த நம்பிக்கைகள் குறைவுதான். மதத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை பெரிய அளவுக்கு நம்ம நகர்த்தி செல்றதில்லை. ஆனால் இன்றைய சூழல் அப்படிங்கிறது மதத்தை வைத்து நமக்குள்ளே பிரிவினைகளை உருவாக்குவதற்கான சக்திகள் இயங்க துவங்கி இருக்கு இங்கே தமிழ்நாட்டிலும் கூட. அதற்கு இத்தனை ஆண்டு காலமாக தமிழர்கள் உறுதியாகத்தான் இருந்திருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாக நம்ம அதை துரத்தி அடிச்சிருக்கோம், நம்ம அதை புறக்கணிச்சிருக்கோம் அது போன்ற சக்திகளை. இனி வரக்கூடிய காலத்திலும் அப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக அதற்கான தேவை இன்னைக்கு கடுமையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பாஜகவும் RSSம் மற்ற மாநிலங்களை எப்படி மதத்தை வைத்து மனிதர்களை பிரித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினையை உருவாக்கி ஆட்சியை பிடிச்சிருக்காங்களோ, அதிகாரத்தை கைப்பற்றி இருக்காங்களோ, அதே போன்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை அவங்க இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏராளமான விஷயங்களே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அத தமிழர்களுக்கு நிச்சயமாக அதுல விழிப்புணர்வு வேணும்னு நான் நினைக்கிறேன். பல இடங்களில் RSS பள்ளிகள் இயங்குகின்றன அப்படிங்கிற தகவல்கள் வருது. அதற்கு 80 ஸ்கூலுங்கிறாங்க அல்லது 400 ஸ்கூலுங்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே அவர்களுடைய அது ஒரு விதமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் RSS அப்படிங்கிறது. மதத்தை அது எப்படி அவங்க நுட்பமாக மனிதர்களிடம் அவங்க விதைப்பாங்கிறத வெஸ்ட் பெங்கால்ல அத நம்ம எல்லாம் பார்த்தோம். அது மிகப்பெரிய அளவிற்கு அவங்க ஊடுருவாங்க, மக்களோட மக்களாக வாழ்வார்கள். அப்படியே அதை கொண்டு வருவாங்க அவங்க மனதுல பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த கவிதை நுட்பமாக அது விஷயத்த பேச முயற்சி செய்யுது. அதாவது நமக்கு அதுல விழிப்புணர்வு வேண்டும் அப்படிங்கிறத. ஏன்னா இந்த விழிப்புணர்வுங்கிறத நம்ம இதுல நம்ம விழிப்புணர்வை தவற விட்டோம் என்றால் நிச்சயமாக நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பண்பாடு, தமிழர் அப்படிங்கிற ஒரு அடையாளம், தமிழருடைய கலாச்சாரம், தமிழ்
இனத்தினுடைய தனித்துவம் எல்லாத்தையுமே இழந்துருவோம். ஏன்னா நம்ம மதத்தை வச்சு நம்ம எப்பவுமே ஒண்ணு சேர்க்கப்படல. ஆனா மதத்தை வைத்து நம்ம பிரிக்கப்படுவோம் என்றால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய நம்ம அடையாள சிதைவாகவும் அது மாறும் அப்படிங்கிற ஒரு துயரத்தை இந்த கவிதைக்குள்ள சொல்லியிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. நம்ம எல்லா கவிதைகளுக்குள்ளேயும் ஒண்ணு சேர்ந்து நம்ம பார்க்கிறது ஒண்ணுதான். சமத்துவம் அல்லது சமூக நீதிக்கான ஒரு பயணம்ங்கிறது ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு விதத்துல நம்ம பேசியிருக்கு. அது அது மிக அக்கறையோடும் அல்லது மிக தெளிவான சிந்தனையோடும் அந்த ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயுமே இந்த விஷயம் தொழில்படுது. அது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கவிதையுமே ரொம்ப முக்கியமான கவிதைகள். ரொம்ப சந்தோஷம். நல்ல கவிதை தான். தமிழருக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு, இதில் அரசியலில் வேண்டும் விழிப்புணர்வு என்று கவி பாட வருகிறார் திணை ரவி. கோவையில் பிறந்து வளர்ந்தவர். இளங்கலை பௌதிகம் அரசு கலைக்கல்லூரியில் பெற்றவர். முதுகலை கணினியியல் கோபி கலைக்கல்லூரியில் பயின்றவர். சமூக நீதியின் கொடையால் பெற்ற முதல் தலைமுறை பட்டதாரி இவர். கணினி பொறியாளராக 20 வருடங்களாக நியூஜெர்சியில் வசித்து வருகிறார். கவிதை வாசித்தல் இவருக்கு பிடித்த விஷயம். கவிதை வடிக்க இப்போது பழக்கம். அரசியல்வாதிகள் அல்லாத அரசியல் வியாதிகள் பெருகி போன இக்கால சூழலில் அரசியலில் வேண்டும் விழிப்புணர்வு என்று தனது கவிதையை படைக்க வருகிறார் ரவி. வாங்க ரவி. அனைவருக்கும் வணக்கம். அகமலரும் வணக்கம் அவையினருக்கும் சொல்வேன். கவி அவைத்தலைவர் தரும் தலைப்பில் கவி புனைய வந்தேன். அரசியல். தொன்று தொட்ட காலம் முதல் இருக்குது இந்த பண்டம். அரசியல் பண்டம். தொன்று தொட்ட காலம் முதல் இருக்குது இந்த பண்டம். அதன் இடுபொருள்கள் என்னவென்று அறிய முடியா பண்டம். காலத்தை போல் என்றும் தன்னை தகவமைக்கும் பண்டம். சிறு நூலிலைதான் வேறுபாடாவென்று நம் அவையோர் சொல்ல வேண்டும். காலத்தை போல் தன்னை என்றும் தகவமைக்கும் பண்டம். சிறு நூலிலைதான் வேறுபாடாவென்று நம் அவையோர் சொல்ல வேண்டும். வேண்டும் மக்கள் தேவைக்கெல்லாம் வளைந்திடாத பண்டம். தனக்கு வேண்டப்பட்டோர் அனைவருக்கும் உருகிவிடும் பண்டம். உழைக்கும் மக்கள் குரலை கேட்க செவியில்லாத பண்டம். பிறர் உழைப்பில் வாழ்வோர் களிப்பின் சிரிப்பை காது விரிய கேட்கும். உழைக்கும் மக்கள் குரலை கேட்க செவியில்லாத பண்டம். பிறர் உழைப்பில் வாழ்வோர் களிப்பின் சிரிப்பை காது விரிய கேட்கும். கேட்கும் அவைக்கு சொல்வேன் இதில் 2 வகை பண்டம். அவை இடது என்றும் வலது என்றும் பெயரை கொண்ட பண்டம். உலகில் உள்ளோர் சரிசமம் என இடதுசாரி பண்டம் சொல்லும். மேலும் கீழும் உண்டெனவென்ற வலதுசாரி சொல்லும். உலகில் உள்ளோர் சரிசமம் என இடதுசாரி பண்டம் சொல்லும். மேலும் கீழும் உண்டெனவென்று வலதுசாரி சொல்லும். சொல்லும் பேசும் மொழியில் பேதம் காணும் வலது பண்டம். இது கல்வி நிலம் இனமதம் என அனைத்திலும் உள்ள பண்டம். இடதுசாரி பண்டம். சொல்லும் பேசும் மொழியில் பேதம் காணும் வலது பண்டம். இது கல்வி நிலம் இனம் மதம் என அனைத்திலும் உள்ள பண்டம். செய்யும் தொழிலை ஏற்றி இறக்கி புரளி பேசும் பண்டம். அட உண்ணும் உணவில் கூட மூக்கை நுழைத்து வாசம் பிடித்து பார்க்கும். செய்யும் தொழிலை ஏற்றி இறக்கி புரளி பேசும் பண்டம். உண்ணும் உணவில் கூட மூக்கை நுழைத்து வாசம் பிடித்து பார்க்கும். பார்க்கும் எதையும் பகுத்து பார்த்து ஏற்கும் இடது பண்டம். இடதுசாரி அரசியல். பார்க்கும் எதையும் பகுத்து பார்த்து ஏற்கும் இடது பண்டம். படித்த மனிதரையும் பாமரரையும் உழைத்து உண்ண சொல்லும் பண்டம். கருத்து பொருள் உபரி கொண்டு பதப்படுத்திய பண்டம். வர்க்க பேதமில்லா உலகம் ஒன்றை படைக்க முயற்சி செய்யும். இந்த இடதுசாரி பண்டம் கருத்து பொருள் உபரி கொண்டு பதப்படுத்திய பண்டம். வர்க்க பேதமில்லா உலகம் ஒன்றை படைக்க முயற்சி செய்யும். செய்த பண்டம் இரண்டும் நமது பசியை தீர்க்கா நிலைதான் என்றும் கண்டு புதியதொன்று படைக்க சினந்து எழுந்தது ஈரோட்டு சிங்கம். செய்த பண்டம் இரண்டும் நமது பசியை தீர்க்கா நிலைதான் என்றும் கண்டு புதியதொன்று படைக்க சினந்து எழுந்தது ஈரோட்டு சிங்கம்.
சேர்ந்து புத்தி தீட்டும் வித்தை கற்று தந்த காஞ்சி தங்கம், கற்ற அனைத்தையுமே சட்டம் செய்தது திருக்குவளை தீப்பந்தம். சேர்ந்து புத்தி தீட்டும் வித்தை கற்று தந்த காஞ்சி தங்கம், கற்ற அனைத்தையுமே சட்டம் செய்தது திருக்குவளை தீப்பந்தம். பந்தபாசம் சாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற பேதமில்லாதுண்டு வாழ்ந்தோம் நீண்ட காலம் நாம்தான். இந்த சமூக நீதி பண்டம் கொண்டு பந்தபாசம் சாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற பேதமில்லாதுண்டு வாழ்ந்தோம் நீண்ட காலம் நாம்தான். என்றும் பசிபோக்கி நிலையுயர்த்தி வளம் பெறுவோம் என்று நாம் நினைத்த நினைப்பில் தீயை பாய்ச்ச புறப்பட்டார் சிலர் இன்று. என்றும் பசிபோக்கி நிலையுயர்த்தி வளம் பெறுவோம் என்று நாம் நினைத்த நினைப்பில் தீயை பாய்ச்ச புறப்பட்டார் சிலர் இன்று. இன்று நூலடைத்த பண்டமாக்கி இதை தூக்கி வீச கண்டும் அதை தடுத்த நிறுத்த இன்னும் நாம் ஏன் தாமதிக்க வேண்டும்? இன்று நூலடைத்த பண்டமாக்கி சிலர் தூக்கி வீச கண்டும் அதை தடுத்து நிறுத்த இன்னும் நாம் ஏன் தாமதிக்க வேண்டும்? அதற்கு வழி நாம் அனைவருமே ஆயுதம் எடுக்க வேண்டும். அதற்கு வழி நாம் அனைவருமே ஆயுதம் எடுக்க வேண்டும். பொறுங்கள், அது பகுத்தறிவு ஆயுதம்தான் என உறுதி கொள்ள வேண்டும். பொறுங்கள், அது பகுத்தறிவு ஆயுதம்தான் என உறுதி கொள்ள வேண்டும். நன்றி. இல்ல, அவர் சொல்லேன்னு எனக்கு தெரியும். பகுத்தறிவு தான் அவர் சொல்ல முடியும், வேற ஆயுதங்கிறது. ஏன்னா ஈரோடு சிங்கத்தை பத்தி பேசிட்டு அவரு கடைசியில ஆயுதத்தை சொல்ல முடியாது இல்லையா? பகுத்தறிவு தான் சொல்ல வேண்டி இருக்கும். அதான் ஒரு கவிதைக்குள்ள வந்து நிறைய நம்ம வந்து நம்முடைய உணர்வுகளை வந்து பதிவு செய்யறது ஒரு பக்கம், நம்முடைய பதட்டங்களையும் கவலைகளையும் பதிவு செய்யறது இன்னொரு பக்கம். இதுல வந்துட்டு ஒரு சொல்ற எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு கவலை வெளியில வந்துகிட்டே இருக்கு வந்து. ஏன்னா நம்முடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. ஈரோட்டு தந்தை பெரியார்ல இருந்து, அல்லது அண்ணாவை பத்தி, அல்லது நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டே வரையில கலைஞர் வந்து அந்த கற்றது அனைத்தையும் சட்டமாக்கி தந்த தங்கம் சொல்லிட்டு கலைஞரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு வந்து. அவர் முதல் முறை பட்டதாரி போற என்னன்னா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கையில வந்து இதுல இருந்து நம்ம இந்த இவ்வளவு ஆழமாக ஒரு நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சமூக நீதி கருத்துக்களையும் அல்லது சமூக நீதி சட்டங்கள்லையும் முன்னெடுத்து ஒரு கைவீசி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பின்தங்கிடக்கூடாதுங்கிற ஒரு கவலையும் ஏக்கமும் அந்த கவிதைக்குள்ள தெரியுது. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு சமகால அரசியலை பேசக்கூடிய எல்லாருக்குமே இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ஒரு கவலையும் பதட்டமும் இதுவாதான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அதனுடைய பயன்களை அனுபவிச்சவங்க. இந்த சமூகத்துல வந்து இன்னைக்கு இந்த திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த சட்டங்களின் வழியாக அல்லது சிந்தனைகளின் வழியாக பகுத்தறிவின் வழியாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள், வாழ்க்கையை வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு மிக மற்ற மாநிலங்களோட நம்ம மிக நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாமே அவங்க தந்த ஒரு வரம் மாதிரிதான். அந்த எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ வந்து நம்ம பொறுத்த அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம யாரும் பறிச்சுக்கிறதுக்கோ அல்லது காத்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு கவலையை வந்து இந்த கவிதைக்குள்ள பார்க்க முடியுது. அது எல்லாருடைய கவலையும் அதுதான், எல்லாருடைய பதட்டமுமா அது இருக்கு. 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து 50-60 ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடி பெற்ற நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கை மாற்றங்களையும் நம்ம இன்னைக்கு பறிகொடுத்துருவோமோங்கிற ஒரு மனநிலை நம்ம எல்லாத்தையும் இருக்கு. அதுதான் இந்த கவிதைக்குள்ள நான் பார்த்த ஒரு விஷயம். நிச்சயமா அதற்க நம்ம போராடுவோம், விட்டு கொடுத்துட மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். நான் போராடாம வந்து எதுவுமே கிடைக்காது. இவ்வளவு காலம் நம்ம வந்து சில தலைவர்களுடைய போராட்டத்தின் வழியாக நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு
வாழ்க்கைய வந்து மாற்றத்தை வந்து அவங்க உருவாக்கி தந்துட்டு போனாங்க. ஆனா இனி நாம தான் போராட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். தலைவர்கள் பின்னாடி நம்ம இன்னைக்கு நமக்காக போராடக்கூடிய தலைவர் பின்னாடி வந்து நம்ம அணிவகுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதன் வழியா தான் நம்ம வந்து இந்த சமூக மாற்றத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம பகுத்தறிவுங்கிறது நிச்சயமாக நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம வந்து அதை இழந்து விடாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டத்தை நாமளும் மேற்கொள்ளணும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். மிக்க நன்றிமா, வாழ்த்துக்கள் ரவி. கவியரங்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். வெகு சிறப்பான திணை அமைப்பு மற்றும் கலாட்டா நெட்டிசன் இணைந்து வழங்கிய இந்த சிறப்பு கவியரங்கத்தில் பங்கேற்று மிக சிறப்பான வீச்சுக்களாக கவிதைகளை வழங்கிய அனைத்து கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். தமிழர்களுக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு? அரசியலா, மதமா, சமூக நலனா, பண்பாடா, உறவுகளா, சமூக நலனா, சமத்துவமா? எல்லாரும் உங்க கருத்துக்களை ரொம்ப அழகா வச்சீங்க. சல்மா அம்மாவும் ரொம்ப வெகு சிறப்பா கவிதை நயத்தோட அவங்களும் உங்க கருத்துக்களை கொடுத்துட்டே வந்தாங்க. கவிதை அரங்கத்தோட இறுதியா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய கேட்டுட்டு நம்ம இத நிகழ்ச்சியை முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம அம்மா, நீங்க ஒட்டுமொத்தமா இன்றைய கவியரங்கத்தின் கருத்து சொல்ல வாங்க. தலைமை உரையாற்ற அம்மா அழைக்கிறேன். அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம், வாழ்த்துக்களும் கூட. ஒரு கவியரங்கத்தின் வழியாக நம்ம எல்லாரும் இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். நம்முடைய தை திருநாள் அல்லது தமிழ் புத்தாண்டு, இப்படி எப்படி வேணாலும் நம்ம வந்து இந்த நாளை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட இந்த நாளை தை திருநாளாகவோ அல்லது தமிழ் புத்தாண்டாகவோ கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சதிகளும் நமக்கு பின்னாடி நடந்துகிட்டே இருக்கு. வந்து அதை நம்ம திரும்ப தமிழ் புத்தாண்டாக நம்ம அறிவிப்பதற்கான ஒரு காலம் வரப்போகுது. ஒரு கவிதை வந்து என்னவாக இருக்கு? நம்ம வந்து இந்த கவிதையை பத்தி பேசுறப்போ கவிதைகள் வந்து தொடர்ந்து ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியாக கவிதைகளை நம்ம சொல்ல முடியும். படைப்புகளையே அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு படைப்புமே அரசியல் சார்ந்த ஒண்ணுதான், அரசியலை பேசக்கூடிய ஒன்னாதான் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த கவியரங்கத்திற்கான கருப்பொருளை வந்து நம்ம தீர்மானிச்சிருக்கோம். தம்பி பாலா வந்து கேட்டப்போ நிச்சயமா எனக்கு வந்து இந்த ஒரு இத பொதுவான அந்த ஒவ்வொரு விஷயமுமே வந்து அரசியல் அல்லது சமூக மாற்றம் அல்லது விழிப்புணர்வு, இப்படி எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக நம்ம உறவு, கல்வி, இப்படி தனித்தனியாக பிரிச்சு பார்த்தாலும் கூட சமத்துவம் அல்லது சமூக நீதிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள முடிஞ்சு போற அளவுக்கு இந்த கவிதை தலைப்புகளை நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டாலே அங்கே பெண்ணியம் உள்ள வந்துடும். பெண்ணியம்ங்கிற பெண் அடிமைத்தனம் வந்து இல்லாம ஆயிரும். அதே போலதான் மற்ற எல்லா ஏற்றதாழ்வுகளும் இல்லாத ஒரு சமூகமாக நம்ம இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு நமக்கான விழிப்புணர்வும் நம்முடைய பயணமும் போராட்டமும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது இந்த கவிதை அரங்கத்துல வந்து ஒவ்வொரு கவிஞர்களும் தெளிவாக பேசியிருந்தாங்க. பொதுவாகவே நவீன கவிதைக்குள்ள வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் வழியாக பெரிய பெரிய விஷயங்களை, பிரம்மாண்டங்களை சொல்லிட முடியும்னு சொல்லுவாங்க. ஹைக்கூ கவிதைகள் அப்படிதான். ஹைக்கூ கவிதைகள் வந்து ரொம்ப அதாவது பெண்கள் வந்து அவங்க வந்து இந்த நாற்று நடக்கூடிய பெண்கள் வந்து வயல்ல வந்து பாட்டு படிச்சுக்கிட்டே நாற்று நடுவாங்க. அப்போ வந்து எங்கும் சேரு எங்கும் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களின் பாடல்களை தவிர அப்படின்னு சொல்லி ஒரு ஹைக்கூ கவிதை இருக்கு. ரொம்ப சின்ன ஹைக்கூ வந்து ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளால வந்து மிகப்பெரிய அனுபவங்களை வந்து நமக்கு வந்து தரக்கூடிய வடிவமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம பேசக்கூடிய விஷயத்தை ஒட்டி நம்ம என்ன விஷயத்த முன்வைக்கிறோமோ அதற்கான வார்த்தைகள், அதற்கான தேவைகளை ஒட்டி இந்த கவிதை, ஒவ்வொரு கவிதையுமே மிக நீளமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியலிடக்கூடிய அளவுக்கு இந்த கவிதைகளுக்குள்ள இருந்தது. நம்ம வந்து நிறைய கவிதைக்குள்ள வந்து மௌனத்தை வந்து முன் வச்சு கவிதைகள் இருக்கும். அது எல்லாமே தன்னுணர்வு சார்ந்த கவிதைகளா இருக்கும், அல்லது தனி மனிதர்களுடைய வாழ்க்கை, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை, உறவுகள், சிக்கல்கள், இது எல்லாத்தையும் வந்து மௌனமாக பேசக்கூடிய கவிதைகள்லாம் நிறைய இருக்கு. அதுதான் இன்னைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய கவிதைகளா இருக்கு, எழுதக்கூடிய கவிதைகளா இருக்கு. நவீன கவிஞர்களுடைய இயக்கமே அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. நகலனோட ஒரு கவிதை வந்து ரொம்ப பிரபலமான கவிதை ஒண்ணு.
இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லி 2-3 வரியில வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை வந்து சொல்லியிருப்பாரு அவரு. அர்த்தத்தை உருவாக்கி இருப்பாரு. நம்ம வாழ்க்கை முன்னாடி, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை அது எப்படி வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா அந்த கவிதை வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒண்ணா இருக்கும். அதே போல வந்து பிரமிழோட கவிதைகளாக இருக்கட்டும் அல்லது ஞானபுத்திரோட கவிதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன வார்த்தைகளா, சின்ன 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 கவிதையா இருந்தாலும் அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை நமக்குள்ள உணர்த்திட்டு போகக்கூடிய கவிதைகளா இருக்கும். நவீன கவிதை பெரும்பாலும் மௌனத்தை பற்றி கொண்டுதான் இருக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஆனா நம்முடைய கவிதைகள் வந்து நம்ம அப்படி பேச முடியாது. அது வந்து விடுதலையை அல்லது மானுடத்தை வேண்டக்கூடிய கவிதைகள் அல்லது முழக்கங்களாக நம்ம அந்த கவிதைகளை முன்வைக்கிறோம். அதனால இந்த கவிதைகள் வந்து பல்வேறு வார்த்தைகளாலும் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு விதமான விவரணைகளோட இந்த கவிதைகளை வந்துட்டு நீங்க படிச்சிருக்கீங்க. அது ரொம்ப அரசியல் கவிதைங்கிறது அப்படிதான் இருக்க முடியும். இந்த கவிதைக்குள்ள வந்து ஒவ்வொரு கவிதைக்குள்ளயுமே அதற்கான ஒரு அரசியல் கவிதைக்கான ஒரு மொழி இருந்தது அல்லது தேடல் இருந்தது அல்லது அக்கறை இருந்தது அப்படின்னு என்னால சொல்ல முடியும். எனக்கு இந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுது அல்லது இந்த கவிதைகளை கேட்கும் பொழுது நம்ம இன்னைக்கு காலகட்டம் என்பது இன்னொரு முறை நம்ம வந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிற ஒரு உணர்வை உருவாக்குச்சு. ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு காலம் வந்து ஏதோ ஒரு சௌகரியமான ஒரு இடத்துல இருந்தது மாதிரியே இருந்தது. ஆனா இப்போ ஒரு காலகட்டம் என்பது அதை நம்மிடம் இருந்த அந்த சௌகரியமான நிலைகளை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மறுபடியும் போராட்டத்தை அல்லது முன்னெடுக்கக்கூடிய கலைகளை, இலக்கியங்களை, கவிதைகளை படைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இந்த சமூகம் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து சமீபத்துல வந்து இது போன்று தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்த எழுத்தாளர்கள் கௌரி லங்கேஷ் அல்லது தபோல்கர் என்ற பலரும் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பின்னணியில வந்து இந்த இந்துத்துவ சக்திகள் எதெல்லாம் நம்ம பிரிச்சிரும், எதெல்லாம் நமக்கு தேவைன்னு நம்ம விழிப்புணர்வு எதற்காக நமக்கு தேவைன்னு நம்ம இவ்வளவு நேரம் கவிதை படிச்சோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு காரணமா இருக்கிறது வந்துட்டு இந்த இந்துத்துவ சக்திகள் தான். அது அந்த இந்துத்துவ சக்திகள் உருவாக்கக்கூடிய அதே அந்த அவர்கள் வந்து இந்தியா முழுக்க யாரெல்லாம் வந்து விடுதலையை பாடக்கூடியவர்களாக இருக்காங்களோ அல்லது விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ எழுத்தாளர்கள், அவர்களை தேடி அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்கு. அப்போ வந்து மற்ற எல்லா போராட்டத்தையும் விட எழுத்திற்கும் அல்லது இலக்கியத்திற்கும் எழுத்தாளர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒரு இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் போராட்ட களத்துல. அந்த போராட்டத்தை வந்து நம்ம கவிதைகளின் வழியாக நீங்க எல்லாரும் முன் வச்சிருக்கீங்க. இந்த கவிதைகளின் வழியாக நாம் நம்முடைய விழிப்புணர்வை மறுபடியும் பூதீட்டிக் கொள்வதற்கும் அல்லது விவாதத்தை உருவாக்குவதற்கும் அல்லது கவிதையின் வழியாக அல்லது படைப்புகளின் வழியாக சமூக மாற்றத்திற்கான நம்முடைய கைகோர்த்தலை நம்ம துவங்கணும்னு நான் நினைக்கிறேன். தன்னுணர்வு கவிதைகளை எழுதி கொள்வதோ அல்லது சில தனிப்பட்ட உணர்வுகளை பதிவு செய்து கொள்வதோ அது வந்து வேணும்னா ஒரு மொழி சார்ந்த அழகுக்கு வந்து அழகா சரி. ஏன்னா மொழியுடைய அழகை வந்து அந்த கவிதை வந்து ரொம்ப கவிதைக்குள்ள வந்துட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அது தனி மனித உணர்வுகளையோ அல்லது அழகுணர்வையோ அந்த கவிதைக்குள்ள பதிவு செய்யும் பொழுது அது ஒரு விதமான மன ஆத்ம திருப்தியையும் மன கிளர்ச்சியையும் உருவாக்கும் ஒரு கவிதை. அந்த கவிதைக்கு அதற்கான தன்மை உண்டு. ஏன்னா மொழி வந்து ரொம்ப முக்கியம். அதுல அந்த மொழியின் வழியாக மனக்கிளர்ச்சியை நமக்கு உருவாக்கிட முடியும். பிரமிழோட கவிதையில வந்து சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வியை எழுதி செல்கிறதுன்னு சொல்லுவார். அதாவது ரொம்ப அழகான அந்த மொழியை கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு கிளர்ச்சியை நமக்கு ஒரு பறவையினுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பறந்து செல்லக்கூடிய ஒரு ரெக்க வந்து எழுதிட்டு போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மன கிளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அனுபவமாக நமக்குள்ள மாறும்.
ஆனா அது வந்து ஒரு கவிஞர், அது வேறு ஒரு தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு படைப்பு அனுபவம் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த கவிதைகள், நாம இப்ப வாசிச்ச கவிதைகள் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த சமூக மாற்றத்திற்கான அரசியல் கவிதைகள். இத வந்து நம்ம மிக சாதாரணமா விட்டுட்டு போயிட முடியாது. மற்றவர்கள் வந்து இது ஒரு வெற்று கோஷங்கள்னு நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் பாலஸ்தீன கவிஞர்களுடைய படைப்புகளையோ அல்லது ஈழத்து கவிஞர்களுடைய படைப்புகளையோ அல்லது இங்கே ஆப்பிரிக்கன் கவிஞர்களையோ அவங்களுடைய கவிஞர்களுடைய படைப்புகளை வந்து நிச்சயமாக அது ஒரு சத்தத்தோட தான் இருக்கும். அது ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை அல்லது அவருடைய அரசியலை மிக கடுமையான ஒரு கோபத்தோட முன்வைக்கக்கூடிய கவிதைகளாக அது இருக்கும். அதுதான் போராட்டத்திற்கான வழிமுறையாகவும் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். வெற்று கோஷங்கள்னு அவங்க வேணா சொல்லலாம். ஆனா அது நிச்சயமாக அது நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான கவிதைகளாகவும் படைப்புகளாகவும் அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதற்கான தேவை இருக்கும் பொழுதெல்லாம் அது நம்மோட இருந்துகிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கவிதைகளை நம்ம எல்லாரும் இன்னைக்கு வாசிச்சு அதனுடைய தேவைகளையும் நம்ம இப்ப உணர்ந்து இன்னைக்கு இந்த விழாவை நடத்தி முடிச்சிருக்கோம். எல்லாருக்கும் கவிதை வாசிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய சந்தோஷமான வாழ்த்துக்கள், நன்றிகளும் கூட. என்னுடைய 3வது கவிதை தொகுப்பு இப்ப இந்த வருஷத்துல வரப்போகுது. நீண்ட நாளுக்கு அப்புறம் இன்னொரு கவிதை தொகுப்பு நான் வெளியிடுறேன். இந்த சந்தர்ப்பத்துல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வரக்கூடிய காலத்தில் நிறைய பாடுவோம், நிறைய எழுதுவோம். நம்மை பற்றி, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய அரசியலை நம்ம பேசாம வேற யார் பேச முடியும் என்று சொல்லிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு அனுபவமாக இது இருந்தது. ரொம்ப நன்றி. தம்பி பாலாவிற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஐயா சோம இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். கவிதை வாசிச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள்.